சைலன்ஸ் புல்செல்ல கண்ணு சட்டி மாதிரி ஆகுதடா சைலன்ஸ் அவர் தான் புடிச்சிக்கிறப்ப கடிஞ்ச சட்டி மாதிரி இருக்குது ஐயா மூஞ்சி எப்படி இருக்குது இல்ல பாருடா 110 தான் இது ஏய் ஐயா தீராத வினையெல்லாம் கோவிந்தா கோவிந்து தீராத வினையெல்லாம் கோவிந்து கோவிந்து எனக்கு தீராத வினையெல்லாம் கோவிந்தா கோவிந்து எனக்கு தீராத கோவிந்து கோவிந்து எனக்கு தீர்த்து வைக்க வேணுமாடா கோவிந்தா கோவிந்து எனக்கு தீர்த்து வைக்க வேணுமாடா கோவிந்து கோவிந்தா ஆனா உனக்கு விட்ட கலையெல்லாம் கோவிந்தா கோவிந்து உனக்கு விட்ட கலையெல்லாம் கோவிந்தா கோவிந்தா பித்தினா சாராயமா குடிச்சிட்டா கோவிந்தா கோவிந்து இது சாராயமா குடிச்சிட்டா கோவிந்தா கோவிந்தா எங்க பாட்டனுக்கு விரவதண்டா கோவிந்தா கோவிந்து பாட்டனுக்கு வரவதண்டா கோவிந்தா கோவிந்தா அது எங்க பாட்டுக்கு புடிச்சுக்கிச்சுடா கோவிந்தா பாட்டனுக்கு வரவதண்டா ரைட் ஏய் விரோதம் சொல்றாடே ஏய் வரவதம் சொல்றாரா எங்க பாட்டனுக்கு விரவாதம் உண்மை உண்மை எங்க பாட்டுக்கு அகவாதமும் உண்மை அது சரி அப்படி சொல்லு ஏய்யா எங்க வீட்டுல தெற்கு பார்த்த வீடு தம்பி ஆஹா 2 திண்ணுக்குது ஆமா மேற்கால திண்ண மேல எங்க பாட்டி உட்காந்துக்குது உட்காருங்குது கிழக்கால திண்ண மேல எங்க தாத்தா உட்காந்துக்கிறாரு தாத்தா உட்காருங்கிறாரு எங்க தாத்தாவும் எங்க பாட்டி இப்படி உட்காந்துக்கிது உட்காருன்னு எங்க தாத்தா எங்க பாட்டி வா வா வான்ற மாதிரி இப்படியே ஆட்டுங்க தலைய ஆஹா எங்க பாட்டி என்ன பண்ணுது என்ன பண்ணுது நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் இப்படியே ஆட்டுங்க ரெண்டும் இதெல்லாம் தீர்த்து வைடா கோவிந்தா இதெல்லாம் தீர்த்து வைடா கோவிந்தா அப்படின்னு ஓ அப்படின்னு பெராஜினி ஆண்டவர் கோயிலுக்கு போற யாரோ வெடி வச்சு கிளம்புறாங்க என்ன ஓய் பகவான பேசுறவன் ஆஹா எவனும் சுகபரத்துல இந்த ஆளுகிட்ட காட்சி திரும்ப ஏன்னா அவனே திருடன் அது சரி குபேரன்கிட்ட அவரே கடன் வாங்கிட்டு வந்துக்கிறாரு எத்திரி விட்டு தாலி எடுத்து உண்டியில வச்சுங்கிறான் அவனே அப்புறம் என்ன கடன் அடியாது இது ஏன் அப்படி பேசுற ஏன் பேசுனா சீக்கிரம் மோட்சம் உண்டு அது சரி வணங்கினா மோட்சம் லேட் ஆகுமா ஓ அப்ப நீ சீக்கிரம் போறதுக்கு வேண்டி நீங்கிற ஆமாண்டா நீ எப்ப போவியோ நான் எப்ப கறி தின்னு தெரியலப்பா உன் கசப்பு தலைக்கு கறி தின்னாலும் நான் சாக மாட்டேன் போடா ஏய் ஐயா திருமலர் நாதா வாசுதேவ தேவ சுந்தரநாதி நித்தாய் வாட மதுரை நீ திங்கள் உதயம் மசனியா வனி அமரர் பச்சம் ஜென்ம நட்சத்திர ரோகிணி சொந்தங்கம்மானை கொள்ள பிறந்தோனே அந்தரங்கயார் அறிவார் அயல்பாடி நந்தை கோவா சோதகின் விதி வளர்ந்தவா சொந்தங்கம்மா நான் நிற்பி வைத்த அழகை மூளை பார்த்து ஆசை என்பது 3. என்னடா ஆசை 3? 1 மண்ணாசை, ஒரு மண்ணாசை, நிலம் வாங்கணும், ஆமா கிணறு வெட்டணும் அப்படின்ற ஆசை மண்ணாசை. மண்ணாசை. இரண்டாவது ஆசை பெண்ணாசை, ஒரு பெண்ணாசை. பெண்ணாசை. ஆஹா. மூன்றாவது ஆசை அதான் பொன்னாசை. ஓ பொன்னாசை. அதான் தங்கம். தங்கம். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. பொன்னாசை.
அதனாலதான் எங்க பாட்டனுக்கு பாட்டன் காலத்துல 120 வயசு இருந்தானா. அது சரி. எங்க பாட்டன் காலத்துல ஒரு 100 வயசு இருந்தாங்க. 100 வயசு இருந்தாங்க. எங்க அப்பா காலத்துல ஒரு 85-90 வயசுக்கு இருந்தாங்க. இன்னைக்கு 40 வயசுலயே பூரா க்ளோஸ் ஆயிடுது. ஏன் ஆகுது? அந்த மூவா சையால் வாடி மிளிந்தேனே திருமூலகள் அந்த பெருமானே அந்த மூவா சையால் வாடி திருமூலகள் அந்த பெருமானே ஐயா மூவா வாடி நின்றதானே திருமூலகள் அந்த பெருமானே ஐயா கோவிந்தா கோவிந்தா என்று குடியரும் வடக்கி கொடுத்தாய் மலதவத்தி கோவிந்தா உனக்கு உன்னோர் இருக்கக்கூடிய கல்வழ்வார் அநேக கோடி வணக்கம். உன்னுடைய வாக்கியமே எனக்கு வாக்கியமாகட்டும். வந்து பலமணிந்தா சுவாமி இந்த சபை முன்பு வந்து ஆமா உன்னோடு இருக்கக்கூடிய கல்வழ்வார் எனக்கு தெரிந்தாலும் சுவாமி கொஞ்சம் விபரமா சொல்லுங்க. அப்படியே தெரிவிக்கின்றேன். ஆகட்டும். சரி. அண்டமாகி 1008 அண்டமும் முகனமாகி 724 முகனமும் சப்த சாகரம் தாமரச்சங்கம் வசிக்கக்கூடிய மக்களின் எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆதிநாராயண மூர்த்தி நான் தான். நன்றாக விளக்க சுவாமி. அடுத்த சமாச்சாரம் தெரிவிக்கின்றேன். முன்னாடி பார்த்து சொல்லி துன்புறுத்தினார்கள். அதாவது யானை விட்டு துன்புறுத்தினார்கள். அவனோ நமோ என்று சொல்லவில்லை. அவன் வாயிலோ ஆமா சிறு வயதிலே ஹரி நமோ நாராயணமூர்த்தி என்று சொல்லிக்குமாறு அருள்பாலித்து வந்தேன். ஆமா அவனோ அவன் முன்னாக ஓம் நமோ ஹரி நாராயணா என்று நான் சொல்லி வந்தான். அவனோ ஆமா ஹரி எங்கே இருக்கிறது என்று கேட்டான். அந்த ஹரி என்று சொல்லக்கூடியவன் எங்கே இருக்கின்றான்? ஹரி இங்கேயும் இருப்பார், அங்கேயும் இருப்பார், தூணிலும் இருப்பார் என்று உச்சரித்தார். ஹரி அங்கேயும் இருப்பார், இங்கும் இருப்பார், தூணில் இருப்பார் என்று நினைத்தான். அதில் கோபமான இறையனோ ஆமா தூணில் உதைக்க நரசிம்மமாக அவதாரம் எடுத்து அவனை சமாரம் செய்தேன். ஓஹோ அதுவும் தவிர
பத்மாசுரனானவன் பார்வதி சிவனையும் பாதத்தை காண 4 யுகங்களாக தவம் செய்தான். அவன் தவத்தை கண்ட சிவபெருமானோ அவனுக்கு வரம் தர வேண்டும் என்று அவனிடம் சென்றார்கள். அவன் தவத்தை முடிச்சு என்ன வருவன் என்று கேட்டான். அவனுக்கு என்ன வரும் என்று கேட்டான். அவனோ யார் தலையில் கை வைத்தாலும் அவன் அழிந்து விட வேண்டும், ஒரு வர வேண்டும் என்று கேட்டான். அதற்கு சிவபெருமான் நீ யார் தலையில் கை வைத்தாலும் அவன் அழிந்து விடுவார் என்று வரம் கொடுத்தான். அவனோ அந்த வரத்தை சோதிக்க சிவபெருமானின் தலையிலே கை வைக்க மாட்டான். வரம் தலையிலே அவன் கை வைக்க மாட்டான். அவரோ பயந்து சென்று என்னிடம் தெரிவித்தார். எப்படி நானோ மோகினியாக அவதாரம் அளித்து அவனை காதல்களில் விட்டு திருமணம் செய்கிறார்கள் என்று ஆசீர்வாதத்தை கூறி அவனை ஜலத்தில் குளித்து விட்டு வர வேண்டும் என்று தெரிவித்தேன். அவனோ 4 திசையிலும் தேடி தண்ணீர் காதலை வந்து தெரிவித்தான். அவன் பேசுறது கேக்குதா? அவன் 4 திசையிலும் தேடி தண்ணீர் கிடைக்காதவாறு நான் மாயை செய்து விட்டேன். அவனோ என்னிடம் காணவில்லை என்று தெரிவித்தான். நானோ மாட்டு காலையாம் தெரிவித்தீர். அதை எடுத்து என்னுடைய வேகம் தீங்குங்கள் என்று சொன்னேன். அவனோ தலையில் வைக்க இப்ப பஸ் ஸ்டாண்டு பக்கம் போனா நம்மள தொல்லை கொடுத்துங்குதுங்களே. ஆமா 9 இது பார்த்த வேலை தானே. இதுதான்டா ஃபர்ஸ்ட் கால் போட்டேன். இதுதான் கால் போட்ட. அப்புறம் ஒரு தடவை அரை போட்ட ஒண்ணு. அப்புறம் ஒரு முக்கா போட்ட ஒண்ணு. இந்த பொட்டையெல்லாம் உருவாக்கி விட்டு பொட்டை இதான். இந்த பொட்டைலாம் உருவாக்கி இருந்து பஸ் ஸ்டாண்டே கெடுத்து போச்சு. எங்கன்னா நிம்மதியா போக கொடுத்துங்களா? எந்த பஸ்ல ஏறினாலும் ஏறிடுங்க சாமி. ஓ நீ பேசலாம். மற்ற விஷயங்களை தெரியுங்க. உன்னுடைய தாய் மாமனாகி கூடிய கம்சனை வசுதேவருக்கும் வாசுகி அம்மாளுக்கும் ஆமா 5 வயது இருக்கும்போது 5 வயதிலே என் மாமன் கம்சனை ஆமா. அதுவும் தவிர மற்ற சமாதானம் நானே வந்து வெகு நேரம் ஆனபடியினால் மனைவியாகிய லட்சுமியை நான் அழைத்தேன் என்று அழைத்தோம். அகோதபடி என்னவென்றால் மனைவியாகிய மகாலட்சுமி